தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இடங்களிலும் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது. மக்களிடம் மிகவும் எழுச்சியை காண முடிகிறது. தமிழ்நாட்டில் மக்கள் மாற்றத்திற்கு தயாராகி இருக்கிறார்கள். மீண்டும் மிகப்பெரிய வித்தியாசத்தில் 400 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்று பாரத பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக பாரத பிரதமராக கண்டிப்பாக பதவியேற்பார் என்ற மக்களின் எழுச்சி, அவர்களின் நடவடிக்கைகள் அவர்கள் முகத்தில் தெரிகிறது. திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் 35 வேட்பாளர் இருக்காங்க. யாருமே காசு தராங்க. ஒரே ஒரு கட்சி மட்டும் காசு மதிமுகவா? அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்லை, எனக்குமே காசு நிறைய இடத்துல வரலன்னு தான் சொன்னாங்க திமுக சார்பா. ஒரு சில அமைச்சர்கள் குறிப்பிட்டு ஒரு சில இணக்கமாக போகிற அமைச்சர் மட்டும் அவர் இடத்துல பணம் கொடுத்துருக்காரு, இன்னொரு அமைச்சர் பணம் கொடுக்காம இருக்காரு. கண்டிப்பாக திமுக இந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். மக்கள் இந்த முறை வாக்குக்கு பணம் வாங்குவதை நிறைய இடத்துல தவிர்த்திருக்கிறாங்க. பணம் கொடுத்து எந்த சூழ்நிலையிலும் மக்களிடம் வாக்கு வாங்கி ஜெயித்து விடலாம் என்ற எண்ணத்தை திராவிட கட்சிகள் முற்றிலுமாக மாற்ற வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்திலையும் வேட்பாளர்கள் சார்பாக பணம் கொடுப்ப நாங்கள் தயாராக இல்லை என்பதை எங்களுடைய மாநில தலைவர் தெளிவாக கூறியிருக்கிறார். மாற்றம் வேண்டும் என்றால் மக்கள் மாற வேண்டும், பணம் இல்லாமல் வாக்களிக்க வேண்டும். கண்டிப்பாக எங்களுடைய கணக்குப்படி நேரடியாக கூட்டணியை சேர்த்து 10க்கும் குறையாத நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த முறை தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்.